இன்னைக்கு நான் யாரு கிச்சன்ல இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூடியோட கிச்சன்ல தாங்க இருக்கேன். நாங்கள் ஆக்சுவலாக எங்களுடைய ஸ்ரீலங்கன் இந்த ஃபிஷ் கறி ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ப்ரானில் கேட்டிருந்தாங்களே என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடகா ஸ்டைலில் கரிமீனசு எட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். எட்டி மீன்ஸ் ப்ரானு, கரிமீனசுன்னா பிளாக் பெப்பர் ப்ரான் கேட்டாங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு நம்ம ஷோவில் நிறைய கொடுத்துருக்குறோம். பட் இது கொடுக்காதது கர்நாடகா ஸ்டைல் அப்படின்றதுனால நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். கரிமீனசு எட்டிக்கு வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் ஜீரா வந்து பவுடர், அதுக்கப்புறம் பெப்பர் ரோஸ்ட் பண்ணி அதே மாதிரி பவுடர், சோம்பு, வெங்காயம், தக்காளி, ஹோல் கரம் மசாலா பவுடர் கொஞ்சம், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட்டு, இது வந்துட்டு மசாலாக்கு, ஆனியன், க்ரீன் சில்லி, கரி லீஃபு, சாப்டு ஜிஞ்சர், கார்லிக் இது கொஞ்சம், அண்டு புளி தண்ணி கொஞ்சம், எண்ணெய். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரான் வந்துட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், சுருண்டுக்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த ப்ரானை வந்து ஒரு டூத் பிக்கில் குத்தி வச்சுருக்கேன். ஓகே ரைட், இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா லோடி? எஸ். பேன் வந்து வச்சாச்சு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாமா? ரைட், எண்ணெய் காயிட்டும். லூடி நீங்கள் ப்ரான் ரெகுலராக எப்படின்னா எப்படி பண்ணுவீங்க லூடி? ரெகுலராக வந்து எப்படின்னா மேம், நார்மலாக எல்லாரும் எப்படி பண்ணுறாங்களோ இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம், அப்புறமா வந்து கடுகு சோம்பு இது மாதிரி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் என்ன பண்ண சொன்னீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இது நிறைய ஷோஸில் பார்த்துருக்குறேன். ஸோ என் பசங்க வந்து ப்ரான்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதே ஒரு விஷயத்துக்காகவே உங்களை வந்து நான் பண்ணுறது. ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு டம்பரிங் பண்ணிக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டு கோகனட் ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே, கோகனட் ஃப்ளேக்ஸ், சோம்பு கலர் வரணும். அண்ட் கோகனட் ஃப்ளேக்ஸு, கொஞ்சோண்டு சில்லி, ஒரு கரி, இது கூட கார்லிக், இது பேஸ்டடாக இல்லாமல் நம்ம வந்து கட் பண்ணி போடலாம், சாப் பண்ணி போடலாம். அந்த பேஸ்ட் வேணுனாலும் நம்ம பேஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா ரோஸ்டடாக நல்லா இருக்கும். சுக்கி தானே இது, கரிமீனசு எட்டி சுக்கி, கொஞ்சம் சுக்கான்னு சொல்கிறோம்ல நம்ம, அது மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் கோட்டடாக நல்லா இருக்கும் சாப்பிடும்போது, மென்று சாப்பிடும்போது. அதனால நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஆனியன் போட்டுக்கலாம். எல்லாமே நல்ல கலர் வரட்டும். கலர் வந்த உடனே நம்ம ப்ரான் தானே சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஆனியன் நல்ல கலர் வந்துருச்சு இல்லையா ஆல்ரெடி? இப்போ நம்ம வந்துட்டு இந்த ப்ரான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கரம்லாம் சேர்க்காம முன்னாடியே இது பண்ணுறீங்க, கரம் மசாலா. ஆமாம், மசாலா வந்துட்டு இந்த ப்ரான் ஆஃப் டன் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அப்சர்வ் ஆகும். ஓகே. இப்போ வந்துட்டு டொமேட்டோ, மசாலாலாம் போட்டுக்கலாமா? ஓகே. ரைட், தேவையான அளவு சால்ட்டு, லிட்டில் பிட் டர்மரிக் பவுடர், அப்புறம் வந்துட்டு தனியா பவுடர் கொஞ்சம், ஹோல் கரம் மசாலா பவுடர் கொஞ்சம், கடைசியாக வந்துட்டு பெப்பர் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு ஜீரா பவுடர். இது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி போட்டுக்கலாம். இறங்கும் போது பெப்பர் போட்டு இறக்கும். ஓகே. நார்மலாக ப்ரானுக்கு வந்து நம்ம புளி தண்ணி யூஸ் பண்ண மாட்டோம் மேம். இது கொஞ்சம் வந்து சார் டேஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக இது கர்நாடகா ஸ்டைலில் நம்ம யூஸ் பண்ணும்போது லிட்டில் பிட் டேமரிக் வந்து ஆட் பண்ணி பண்ணால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆகும். சரி, நம்ம எப்பயுமே ஜென்ரலாக குழம்பு அப்படின்னா தான் நம்ம வந்து புளி தண்ணியே எடுப்போம். இது லைட்டாக வந்துட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு பெப்பர் போட்டுக்குவோம். ஓகே. ஷுடி நீங்கள் கேட்ட பெப்பர்
ப்ரான் குழந்தை பையனுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல? தேங்க்யூ ஸோ மச் மேம். என் பையனுக்கு ரொம்ப ப்ரான்னா பிடிக்கும். அவனுக்கு லெவின். சார் நீங்கள் ப்ரான் தான் விரும்பி சாப்பிட்றீங்களா சார்? இந்தாங்க ப்ரான் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கடிக்க முடியல. குச்சியில் இருக்குடா, கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடு. ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். முழுங்கு. ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? அம்மா பண்ணுற மாதிரி இருக்கா? அம்மா பண்ணுற மாதிரி. ஓகே தேங்க்யூ. பார்த்துட்டு தான் இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க லோடி. சூப்பர் மேம், ரொம்ப நல்லா இருக்குது. வீவர்ஸ் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக 2 டிஷ் பார்த்துட்டுருப்பீங்க. ஒன்று வந்துட்டு ஒரு வேறு கண்ட்ரி டிஷ்ஷு, இன்னொன்று வேறு ஸ்டேட்டு டிஷ்ஷு. கண்டிப்பாக 2 டிஷ்ஷுமே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த பாம் ஃப்ரூட் பஞ்சும் நீங்கள் தான் குடிச்சிங்க இல்லையா, பாம் ஃப்ரூட் பஞ்சும் வந்துட்டு அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 3மே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வழக்கம் போல் உங்கள் ஃபீட்பேக்காக வந்துட்டு காத்துட்ருக்குறோம். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.